கண்களின் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் ஏ சத்து மிகவும் அவசியம் என நம் எல்லோருக்குமே தெரியும். இது தவிர வைட்டமின் சி, வைட்டமின் இ, சிங்க், லூதின், சியாக்தினின், பீட்டா கரோட்டின் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்களும் அதிகம் தேவை. இந்த சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும் போது கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாம கண் பார்வை திறனும் எளிதாக. காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான காய்கறிகளுமே பாத்தீங்கன்னா கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. குறிப்பாக காரட், மஞ்சள் பூசணி, குடமிளகாய் போன்றவற்றில் பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சி, பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. காய்கறிகள்ல இந்த 3 காய்கறிகளையும் சாப்பிட்டு வந்தாலே போதும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. 2. கீரைகள்ல அனைத்து வகையான கீரைகளுமே பாத்தீங்கன்னா கண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுதான். குறிப்பாக முருங்கைக்கீரை மற்றும் பசலைக்கீரையில பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து மிக அதிக அளவுல இருக்கு. 100 கிராம் முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா 6.7 மில்லிகிராம் வைட்டமின் ஏ சத்தும், 100 கிராம் பசலைக்கீரையில 5.5 மில்லிகிராம் வைட்டமின் ஏ சத்தும் நிறைந்திருக்கு. இந்த 2 கீரைகள்ல ஏதாவது ஒரு கீரையை மதிய உணவுகள்ல சேர்த்துட்டு வந்தாலே போதும் கண் சார்ந்த பிரச்சனை வராம எளிதாக தடுக்கலாம். 3. பழங்கள்ல பாத்தீங்கன்னா பப்பாளி பழம், மாம்பழம், முலாம்பழம் போன்ற பழங்கள் பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலந்த நிறத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பழங்கள்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்துன்னு சொல்லக்கூடிய பீட்டா கரோட்டின் சத்து அதிக அளவுல இருக்கு. இது தவிர சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி போன்ற பழங்களையும் சாப்பிட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி கண்கள்ல கொலாஜின் செல்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இதன் மூலமாக கண் கருவிழி சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். 4. அசைவ உணவுகள். கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க அசைவ உணவுகள்ல முக்கியமானது முட்டையில பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, லூதின், சியாக்தினின், ஜிங்க் போன்ற சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. இது கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அடுத்து மீன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவுல இருக்கு. இது கண்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு சத்து. அடுத்து மட்டன் லிவர்லயும் பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து அதிக அளவுல இருக்கு. 100 கிராம் மட்டன் லிவர்ல 15.6 மில்லிகிராம் வைட்டமின் ஏ சத்து இருக்கு. அசைவ உணவுகள்ல இந்த 3 அசைவ உணவுகளை சேர்த்துட்டு வந்தாலே போதுமானது கண்களின் ஆரோக்கியத்தை எளிதாக பாதுகாக்கலாம். 5. சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா திணை அரிசி கண்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்களின் ஆரோக்கியத்துக்கு தேவையான கரட்டினாய்டு சத்து அதிக அளவுல இருக்கு. கரட்டினாய்டு சத்து அதிக அளவுல நிறைந்த ஒரே சிறுதானியமும் இந்த திணை அரிசி தான். திணை அரிசியில திணை பொங்கல், திணை உப்மா என திணையில பல்வேறு விதமான ரெசிபிஸ் செய்தும் சாப்பிட்டு வரது மூலமாகவும் கண்களை பாதுகாக்கலாம். 6. கிழங்கு வகை காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளி கிழங்குல கண்களின் ஆரோக்கிய தேவையான சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. கண்களின் ஆரோக்கியத்துக்கு தேவையான கரட்டினாய்டு சத்து நல்ல அளவுல இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகையும் கூட. கிழங்குகள்ல சர்க்கரை வெள்ளி கிழங்கு சாப்பிடுறது மூலமாவும் கண்களை பாதுகாக்கலாம். 7. நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொட்டை வகைகள். நட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாதாம் மற்றும் வால்நட், இந்த 2 நட்ஸுமே பாத்தீங்கன்னா கண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த 2லுமே கண்களின் ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்களும் அதிக அளவுல இருக்கு. இது கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கிட்ட பார்வை, தூர பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்கும். 8. விதை வகைகள், சீட்ஸ். விதைகள்ல பாத்தீங்கன்னா சூரியகாந்தி விதை, பூசணி விதை, ஆளி விதை, சியா விதைகள் போன்ற விதைகள் பாத்தீங்கன்னா கண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இதுல கண்களின் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஜிங்க், விட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்களும் அதிக அளவுல இருக்கு. இது கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு மங்கலான கண் பார்வை வராமலும் பாதுகாக்கும்.